ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுதலின் நாள். சண்டேலங்க இன்றைக்கு. சரி, வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், பின்பு ஆலயத்துக்கு போவோம். அவரை துதித்து அவருடைய வார்த்தையோடு பலப்படுவோம். நம்முடைய தேவனை ஆலயங்களுக்கு சென்று ஆராதிப்போம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாளுக்குரிய மகிமையும் கனத்தையும் செலுத்த நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிரசன்னத்தில் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து பலனடைந்து உம்மையே மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆசையோடு உமக்காக இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ்வதற்கு, வாரம் முழுவதுக்கும் தேவையான ஆவிக்குரிய பலனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, உம்முடைய ஆலயத்திலே உம்மை ஆராதிக்க உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க எந்த சபைக்கு போகிறீங்க? என்னங்க, இன்றைக்கு நமக்கு நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு. எங்களது இந்த சர்ச், அந்த சர்ச், எங்களுடையது பெரிய சர்ச், எங்களது சின்ன சர்ச், எங்களுடையது குட்டி சர்ச், எங்களுடையது கிராம சபைங்க, எங்களது வாடகை இடத்துல நடக்கிற ஆராதனை, எங்களுக்கு பெரிய சர்ச் இருக்கு, நிறைய பேர் ஜனங்க வருவாங்கன்னு பெருமைகளை பேசுகிறோம். தவிர இந்த பெரிய கிறிஸ்துவை எங்க ஆராதித்தாலும் அங்கே அவர் இருப்பார் என்கிற விஷயம் நம்ம நினைவுல கொள்ளணும். நம்ம எந்த இடத்துல அவரை ஆராதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அது எவ்வளவு அழகான இடம் என்று, அல்லது எப்படிப்பட்ட ஓலை குடிசை என்று, அல்லது ஒரு வரண்டா அல்லது வாடகை ஹால்னு அது முக்கியம் இல்லைங்க. நாம அங்க செல்லும் போது எங்கே 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தில் கூடி வருவார்களோ அங்கே நான் இருப்பேன் என்ற ஆண்டவரின் சமூகத்தை நாம அனுபவிக்க முடியுங்க. ஆலயத்துக்கு போவது நாம ஒரு சாம்பிரதாயமா இல்ல, எல்லாரையும் சந்திக்க இல்ல, ஆண்டவருடைய வல்லமைய பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கற்றுக்கொள்ளுவதற்கு, ஆண்டவரை பாடல்களோடு ஆராதிக்க, விண்ணப்பங்களோடு செபித்து கொண்டு அவருடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ள, அதுக்கு போகணும் ஆலயத்துக்கு. ஏதோ காணிக்க போட்டுட்டு வருகிறவங்களா இருக்கிறீங்களா? அல்லது ஆண்டவருடைய சமூகத்துல மன நிறைவா அவருடைய சமூகத்துல இருந்து ஆலயத்தில் அவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவங்களாக இருக்கிறீங்களா? இதை யார் தொடங்கினாங்கன்னு தெரியல. முதல் சர்வீஸ், 2ஆம் சர்வீஸ், 3ஆம் சர்வீஸ் என்ற பழக்கம் எப்பொழுது தொடங்கினதோ எனக்கு தெரியாது. ஆனா சபைகள் வளர்ந்ததால, இடம் இல்லாததுனால இப்படிப்பட்டது தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்பொழுதோ ஆலயம் பெரிதா இருந்தாலும், இடம் பத்தினாலும், மனுஷங்களுக்கு அவங்களுக்கு அனுகூலமான நேரத்துல அவங்க வரும்படிக்கு, என்னங்க, காலையில வருகிறவங்க, மதியம் வருகிறவங்க மற்றும் மாலை வருகிறவங்க, டியூட்டிக்கு போகிறவங்க, அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும்படிக்கு இப்படி இத்தனை சர்வீஸ வைத்து எப்படியோ அப்படி மனுஷரை வரவழைக்க முயற்சிக்கிறோம். ஆனா அது தேவனுடைய பாராட்டுக்குரியது இல்லைங்க. 6 நாட்கள் பிரயாசப்பட்டு வேலை செய், ஆனால் 7ஆம் நாள் என் சமூகத்துக்கு வா என்றாரு. எனக்குள்ளே இளைப்பாறு என்றாரு. கர்த்தருடைய நாளை முழுவதும் கர்த்தரோடு செலவிடணும், அல்லது ஆலயத்துல செலவிடணும், அல்லது மற்ற நேரத்தை, அந்த மாலை நேரத்தை அவருடைய அன்பை பகிர, இயேசுவினுடைய சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்க, நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு சுவிசேஷம் கேட்கப்படாத இடங்களுக்கு சென்று, தேவையில இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் 1-to-1 ஊழியமாக இருக்கட்டும், மற்றும் சின்ன சின்ன தெருக்கள் நடக்கிற மீட்டிங்கா இருக்கட்டும், வீட்டு கூட்டங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வார்த்தைகளை, அதை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அறிவிக்கணும். அது போல நான் கற்றுக்கொண்டது, நான் பின்பற்றுவது இன்றைக்கு வரைக்கும். அதே போல எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்ததும் ஈவினிங் மீட்டிங்ஸ் இருக்கும் சென்னையில். அநேகர் வந்து அவங்க தேற்றப்படுகிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஏனென்றால் ஊழியக்காரங்க, விசுவாசிகளா இருக்கிறவங்க, ஆவிக்குரிய விதத்துல வளர்ந்து இருக்கிறவங்க, ஆத்ம பாரம் உடையவங்க, அவங்க சென்று 16 இடங்கள்ல சென்னையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீங்க ஆலயத்துக்கு போகும்போது அதிக நேரத்தை அங்க செலவிடுங்க. உங்க மீட்டிங்ஸா இருக்கட்டும், உங்க ஆராதனைகள் ஷார்ட்டா இருந்தா 2-3 ஆராதனையில இருங்க. முடிஞ்ச பிறகு ஓப்பன் ஏர் மினிஸ்ட்ரிக்கு சென்று, அல்லது வீட்டு கூட்டங்களுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமா, நாம ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும்? ரிச்சுவலா? வெறுமனை பாடல்களை பாடி வசனத்தை கேட்டுட்டு வருவதற்கா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை அவர் பிரசன்னத்துல நம்ம உட்காரும் பொழுது நமக்கு பெரிய ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் கிடைக்குது.
பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவிசுவாசிகள் பார்க்க கூடாதபடிக்கு அவங்க மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான்ல. அப்படிப்பட்ட குருட்டுத்தன்மையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டோமானா திரும்ப வாரம் முழுவதும் நமக்கு அவிசுவாசத்தின் கரை, அவிசுவாசத்தினுடைய ஒரு நமக்கு கண்ணாடி இருந்தா அடிக்கடி அதை துடைக்கணுங்க. காலையில துடைத்திருந்தாலும் சாயந்தரத்துக்குள்ள அவ்வளவு டஸ்ட் வந்து சேர்ந்துரும். அதை திரும்பவும் துடைக்கணும். அது போல நமக்கு ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு சென்று நம்மை நாம இன்னொரு முறை சுத்திகரிக்கணும். எனக்கு தெரிந்து ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு போகிறவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குங்க. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளில், திரும்ப திரும்ப கேட்காதீங்க ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையான்னு. பழைய ஏற்பாட்டிலே அங்கே இயேசு கிறிஸ்து ஆலயத்தை தொடங்குவதற்கு முன்பு சர்ச்சுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தின பிறகு, சிலுவை மரண உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சபை என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை கொடுத்து சபையை வாங்கி இருக்கிறாரு, அவர் உயிர் தெழுந்திருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்க, அந்த காலத்து விசுவாசிகள் கூடி வந்து அப்பத்தை பிட்டாங்க, ஆராதனைக்கு சேர்ந்து வந்தாங்க. சோ பழைய ஏற்பாடின்படி சனிக்கிழமை ஓய்வு நாள். ஓய்வு நாளை குறித்து வாக்குவாதம் வேண்டாம், ஓய்வு நாளிலும் நான் பெரியவர் என்றார் அவர். இப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து நம்ம அனாவசியமான ஆர்குமெண்ட்ஸ்குள்ள போக வேண்டாம். இங்க இருக்கிற சத்தியத்தை உணருங்க. அந்த காலத்தில் தேவாலயங்கள் இல்ல, ஆனா ஜப வீடுகள் இருந்தது. ஜப ஆலயங்கள்ல வாரம் வாரம் அந்த ஓய்வு நாளில யூதர்கள் எல்லாரும் கூடி வரக்கூடிய இடம் அது. ஸ்கிரிப்சர்ஸ், தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற இடம் அது. சோ ஆண்டவர் வழக்கத்தின்படியே ஆலயத்துக்கு போகிறவர் அவர் கூட தவறாமல் பண்டிகை காலத்திலும் போவாரு. எருசலேமுக்கு அவர் ஜப ஆலயங்களுக்கு போவாரு. அவர் பழைய ஏற்பாட்டை வாசிப்பாரு, நியாயப்பிரமாணத்தை வாசிப்பார் என்று கூட அநேக இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பாருங்க, இந்த ஜப ஆலயத்திலே 18 வருஷமா நிமிரக்கூடாமல் இருக்கிற ஒரு ஸ்திரீ தான் இருக்கிறாங்களா, இல்ல வேற யாராவது இருக்கிறாங்களா? அநேகர் இருக்கிறாங்க. ஜப ஆலயத்துல ரொம்ப பிரமுகர்களான யூதர்கள் இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை உபதேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, பரிசேயர் இருக்கிறாங்க, வேதபாரகர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அநேகர் சதுசேயர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அநேகர் அங்க கூடி இருக்கிறாங்க. ஆனா பைபிள் ஒன்று அங்கே நமக்கு தெரிவிக்குது. அங்கே 18 வருஷமாய் நிமிரக்கூடாமல் இருக்கிற ஒரு ஸ்திரீ அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம சாதாரணமாக நம்ம மீட்டிங்க்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, எங்க ஆலயத்துக்கு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லிக் கொள்ளுவோம். ஆனா உண்மையா பாருங்க, ஆலயத்துக்கு வருகிற எல்லாரும் உண்மையா விசுவாசிகளா இருந்தா, வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தா, தேவனுக்காக வாழ்ந்தா, தேவனை மகிமைப்படுத்தினா, எப்போதும் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பாத தண்டைக்கு வந்திருக்கோங்க. கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக் கொள்ளுகிறவங்களா இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு போகிறோம் என்பவர்களா இருக்கிறாங்களே தவிர, எதற்கு போகிறேன் நான் ஆலயத்துக்கு? நான் விடுதலை பெற வேண்டும், நான் சுகத்தை பெறணும், நான் ரட்சிக்கப்படணும், நான் ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், நான் ஆவியின் கனி கொடுக்கணும். நீங்க ஆவிக்குரிய விதத்தில் பலப்படணும் என்கிற ஆசையோடு போகிறீங்களா? உங்களதான் கேக்குறேங்க. சும்மா போயிட்டு வர்றதுனால பிரயோஜனம் இல்லைங்க. அவருடைய ஆலயத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் அது நிறைவாக மாறுங்க, சம்பூரணமா மாறும். நம்ம குறைகள் எல்லாம் தீரும், நம்ம எல்லா பயத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவோம், நம்ம பலவீனங்கள்ல இருந்து விடுவிக்கப்படுவோம். அது ஒரு பவர் ஹவுஸ், தேவனுடைய ஆலயம். அவர் ஆலயத்தில் அவர் பிரசன்னம் இருக்கு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார், உங்க கண்களால பார்க்க முடியாவிட்டாலும். ஆவியின் சுரூபியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடப்போகிறார். ஆகவே தேவனுடைய ஆலயத்துல அற்புதங்கள் நடக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்க ஆலயத்துக்கு போகும்போது உங்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு. சில முறை உங்களுக்கு தெரியுது, சில முறை உங்களுக்கு தெரியலங்க. உங்களுக்கு எந்த நோயும் இல்லாம நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிறும் நீங்க ஆலயத்துக்கு போகும்போது உங்க உடல்ல தொடங்குகிற இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த நோய்களுக்கு காரணமான ஒவ்வொரு நோயிலிருந்தும் நீங்க சுகப்படுத்தப்படுகிறீங்க.
நோய் வெளியே வரும் முன்பே, அது உள்ள உற்பத்தி ஆகும் முன்பே, அந்த இன்ஃபெக்ஷன் கிரியேட் ஆகும் போதே தேவன் உங்களை அற்புதமா சுகப்படுத்துகிறாருங்க. 18 வருஷமா நிமிரக்கூடாம இருக்கிற ஸ்திரீ இப்பொழுது வரைக்கும் போனாங்களோ இல்லையோ, அல்லது முதல் முறை வந்தாங்களோ, அல்லது எத்தனை முறை போனாலும் அங்க தேவ பிரசன்னம் இல்லாததுனால, ஆண்டவர் அங்க இல்லாததுனால அவங்களுக்கு சுகம் கிடைக்கலையோ என்னமோ. ஆனா இப்போ அவங்க அங்க வந்திருந்த பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு ஸ்திரீயே என்று அழைத்து யார பார்த்தாருங்க? அவ்வளவு ஜனத்தையும் பார்த்து, அவங்க எல்லாரையும் வர சொல்லவில்லை. ஆனா அங்க ஒரு ஸ்திரீயை, நிமிர முடியாம பிசாசினாலே பிடித்து அலைக்கெடுக்கப்பட்டிருந்த ஸ்திரீயை பார்த்து வா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவர். பாவிகளே வாங்க, பரிசுத்தமாக்கப்படுங்க. வியாதியஸ்தரே வாங்க, வந்து சுகம் பெறுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். தேற்றப்படுவதற்கு எங்கெங்கயோ போகிறோம். ஆனா இயேசாண்டவர் சமூகத்துக்கு வந்தாலே போதுங்க. அவர் கண் பார்வையில நம்ம விழுந்தா போதும், நம்ம விஷயத்துல அற்புதம் நடக்குங்க. அவர் கண்ல காணப்படணும் என்கிற ஆசை இருக்கா? தேவாலயத்துக்கு போகும்போது நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிறீங்க என்கிற உணர்வு உங்களுக்கு இருந்தா நீங்க பாக்கியவானுங்க. ஏதோ பாஸ்டர் முன்பு நிற்கிறேன் என்றோ, பாஸ்டர் ஜனங்க முன்பு நிற்கிறார் நினைச்சா அது புத்தியினம். நம்ம எல்லாரும் தேவாலயத்துல ஆண்டவருக்கு முன்பு நிற்கிறோம். அவர் நம்மை பார்க்கிறாரு, அவர் நம்மை சுகப்படுத்துகிறாரு, நமக்கு தம் திட்டங்களை வெளிப்படுத்துகிறாரு, நம் ஜெபங்களை கேட்கிறாரு. அப்படிப்பட்ட விசுவாசத்தோட ஆண்டவரிடத்துல போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும்னு தேவன் விரும்புகிறாருங்க. அவளை கண்டு வா என்று அழைத்தாரு. அவங்க எடுத்துக்காட்டுக்கு கற்பனை செய்து பாருங்க, அவங்க அங்கெங்கயோ நடுவுல இருக்கிறாங்க. அங்கிருந்து எழுந்து நடந்து ஆண்டவரிடத்துல போடியம் கிட்ட வருகிறாங்க. அப்படின்னா அவங்க நடுவிலிருந்து நடந்து வரும்போது எல்லாரும் அவங்கள பார்க்கிறாங்க. அவங்க அழகா இல்ல, அழகு இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அவங்க நார்மலா இல்ல, அவங்க ஊனமுற்றவங்களா இருக்கிறாங்க. அவங்க முதுகு வளைந்து நிமிரக்கூடாதவங்களா, கூன் விழுந்தவங்களாக தரைய பார்த்து கொண்டு நடக்கிறாங்க. ஒருவேளை எவ்வளவு வித்தியாசமா நடக்கிறாங்களோ. அவங்கள பார்க்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யார் செய்த பாவமோ, என்ன பாவம் செய்தாங்களோ, அல்லது உங்க பெற்றோர் என்ன பாவம் செய்தாங்களோ என்று என்னென்னமோ நினைச்சிருப்பாங்க. சில முறை நம்ம யார் என்ன சொல்லுவாங்களோன்னு ஒளிந்து கொள்ளுவோம் தவிர, யார் என்ன சொன்னா எனக்கு என்னங்க, யார் என்ன நினைத்தா எனக்கு என்ன, நான் என் ஆண்டவருக்கு முன்பு எப்படி இருக்கிறேனோ அப்படி போவேன். நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை ஆண்டவர் வர சொல்லுகிறாரு. அவங்க நடந்து வந்து ஆண்டவருடைய பக்கத்துல நின்றாங்க. உடனே ஆண்டவர் அவங்க மேல கைகளை வைத்த உடனே, பாருங்க, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்மை சீராக்கணும்னு, சரி செய்யணும்னு, சீரா நிற்க வைக்க, நம்ம கோணல் அனைத்து நின்றும் நம்மை விடுவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அந்த ஆசைகளோடு போங்க. ஆண்டவரே, எனக்கு கோணலான புத்தி வந்துருச்சுப்பா, எனக்குள்ள கோணலான காரியங்கள் இருக்குப்பா, எனக்குள்ள கூன் விழுந்து கீழே பாக்குறவங்க மேல வானத்தை அவங்களால பார்க்க முடியாதுங்க, கீழே பூமிக்குரிய காரியங்களை தான் பார்க்கிறேனப்பா, மேலானவைகள் மேல என் மனசு வைக்கிறது இல்ல. ஆண்டவரே, என் மனக்கண்களை திறங்க, என்னை சுகப்படுத்துங்கன்னு கேளுங்க, என்னை சந்திங்க என்ற ஆசையோட நீங்க தேவாலயத்துக்கு போனால் நிச்சயமா ஒவ்வொரு முறையும் நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது நம்மை பார்க்கிற ஆண்டவர், நம்ம குறைவுகளை பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை விடுவிக்க, நம்ம கோணலான காரியங்களிலிருந்து நம்மை சுகப்படுத்த, நம்மை பலப்படுத்துவதற்கு நாம தேவனை மகிமைப்படுத்துகிறோங்களா, அவருடைய சாட்சிகளாக இருக்கும்படிக்கு அபிஷேகிக்கப்பட விரும்புகிறாருங்க. இப்படிப்பட்ட ஆசையோடு தேவ சமூகத்துக்கு போங்க. சுகம் ஞாயிற்றுக்கிழமை என்று கர்த்தருடைய ஆலயத்துல நமக்கு உண்டாகுது, நடக்குது. தேர்தலை பெறுவோம், ஆறுதலை பெறுவோம், புதிய வாழ்க்கையை தொடரும்படிக்கு தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது ரொம்ப முக்கியங்க.
ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருக்கிறீங்க உங்க சமூகத்துக்கு சென்று உங்களை ஆராதிக்க, உம்முடைய தொடுதலை பெற்று சுகத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய வசனத்தினாலே பலப்படுவதற்கு, உம்முடைய ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டு தைரியம் உள்ளவர்களாய் சாகச காரியங்களை உமக்காக செய்யும்படிக்கு, மேலானவைகள் மேலேயே மனது வைப்பதற்கு மனக்கண்கள் திறக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இவைகளை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவர் மேலும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்னும் கீழ்காணும் எண்ணிற்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் நீங்க அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமான இன்றைக்கு கல்வாரி சபையில நடக்கிற ஆராதனையை உங்களுக்கு லைவ் ஷேர் பண்ண விரும்புகிறோம். உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் நீங்க பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. முதல்ல நீங்க உங்களுடைய ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதிங்க. அதே போல கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நாளைக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க. அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.